ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமர் நிருபத்தில் உள்ள சத்தியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் உள்ள பல சத்தியங்களை நாம் ஏற்கனவே தியானித்தோம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நிச்சயத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஒரு உறுதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. தேவன் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொண்டு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக வைத்து அவரோடு கூட உன்னதத்துக்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நடப்பதற்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை நடத்தி வருகிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு ஜெபிக்க தெரியாத பொழுது அவர் ஜெபிக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்திலே இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்திருக்கும்போது அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாதிருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியோடு கூட இந்த பகுதியை அவர் விளக்குகிறார். ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்லியிருப்பதற்கு பெரிய ஒரு விளக்கமாக இது அமைந்திருக்கிறது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் முன் குறித்திருக்கிறார். நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவ்விதமாக சொல்லிவிட்டு தான் இதுமாக தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சுமத்துகிறவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார். என்றால் கிறிஸ்துவே அவர் மரித்தவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தேவன் தான், கிறிஸ்து தான் நமக்காக மரித்தவர். அவர் தான் உயிரோடு எழுந்தவர். நமக்காக பிதாவுடைய வலது பார்சல் வீட்டிருக்கிற அவர் தான் நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ஆகவே அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். நம்மை மீட்டு கொண்டவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை அவருடைய பிதாவினுடைய சன்னிதானத்தில் நிறுத்தும் வரைக்கும் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கிறவர் அவர் தான். ஒருவரும் அவருடைய கையிலிருந்து பறித்துக்கொள்ள முடியாது. என் பிதாவிலிருந்து கையிலிருந்து ஒருவனும் பறித்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை நம்மை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை அச்சாரமாக முத்திரையாக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி அங்கே பிதாவினுடைய சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக நிறுத்தப் போகிறார். இவ்வளோ பெரிய பாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய பகுதியில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இன்னும் நமக்கு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தைரியமூட்டும் பல வார்த்தைகளாக இருக்கின்றன. இந்த உலகத்திலே பலவிதமான பாடுகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். இருந்தாலும் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். எல்லாருக்கும் நேரிடலை. அப்படி நேரிட்டாலும், எப்படி நேரிட்டாலும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையிலே பற்றி சொல்லும்போது கிறிஸ்துவுக்காக எவ்வளோ பாடுபட்டார்னு சொல்லியிருக்கலையா இல்லையா? எத்தனையோ முறை அவர் அடிக்கப்பட்டார் இல்லையா? ஒன்று குறைய 40 அடியாக, அதாவது 39 அடியாக பல முறை அடி வாங்கியிருக்கிறார். அவர் அனுபவித்த பாடு கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். செத்து போய்விட்டார் என்று சொல்லி அவர் இழுத்து கொண்டு போய் அங்கே வெளியே கொண்டு போய் போடுறாங்க. அங்கேயும் தேவன் அவரை பாதுகாத்து அவரை கொண்டு வர்றார் இல்லையா? பல முறை கப்பல் சேதத்தில் இருந்திருக்கிறார் இல்லையா? போர் வீரர்கள்லாம் இவங்களை பாதுகாத்து கொண்டு போவது சரி, இவங்களை யாரும் தப்பிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, பல நாள் பட்னியாக இருக்கும்பொழுது இவர் எழுந்து சொன்னார், ஒருத்தருக்கும் உயிர் சேதம் வருவதில்லையா, என்னை ஆட்கொண்ட தேவன் உங்கள் எல்லாரையும் நம்ம எல்லாரையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறார். கரைக்கு போயிடுவோம், ஒருத்தருக்கும் ஒன்றும் சேதம் வராது, உயிர் சேதம் ஒருத்தருக்கும் வராதுயா, கப்பல் சேதம் தான் வரும். இப்படி ரொம்ப தைரியமாக சொல்கிறார். இப்படி பல முறை அவர் மரணத்தின் படியிலிருந்து காக்கப்பட்டிருக்கிறார். கடைசியை கர்த்தருக்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் அவர்கள். அந்த உயிரை இழக்க நேரிட்டது இல்லையா? இவ்விதமாக தேவனுடைய மக்கள் பலரும் இந்த நாட்களில் விதமான பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கு இந்த பாடுகள் இல்லாமல் இருக்கலாம். வேறு விதமான சூழ்நிலையில் பாடுகள் ஏற்படலாம்.
தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே பலவிதமான பாடலின் ஊடே கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு சந்தேகம் வருது. தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, தேவனுடைய அன்பை நாம் இழந்து விட்டோமோ, தேவனுடைய அன்பிலிருந்து நாம் அகற்றப்பட்டு விட்டோமோ என்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு தான் அவர் பதில் சொல்கிறார். எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், இடைவிடாமல் இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பற்றி சொல்கிறார். எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அப்படியே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பலருக்கு பல இடங்களிலே தேவனை பற்றி அறிவிக்க முடியாத பல இடங்களிலே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக அவர்கள் பாடுபட்டு தங்களுடைய உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? இவ்விதமாக நேரிட்டாலும் அடுத்த வசனம் சொல்ற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இப்படியெல்லாம் நேர்ந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. எந்த பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தேவன் நம்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட்டு ஒரு காலம் நம்மை பிரிக்க முடியாது. அது மாறாத அன்பு. அதனால தான் சொன்னேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பானது இழந்து போகக்கூடியதல்ல, நிச்சயமான ஒன்று, உறுதியான ஒன்று. ஆனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறவர்களுக்கு ஒரு பதில் இது. சொல்லலாம் ஐயா, தைரியமாக சொல்லலாம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நம்மை மீட்டு கொண்டவர் அவர், நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறவர் அவர், நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறவர் அவர், மகிமையோட இடத்துக்கு கொண்டு போவார். பாடு எவ்வளவுதான் வந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் கொல்லப்படுகிறோம் என்ற நிலைக்கு வந்தாலும் சரிதான், தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்கிறார். சொல்லிட்டு தான் ஒரு பட்டியலையே கொடுத்துருக்கிறார். உபத்திரவமோ வியாகுலமோ அதே போல் இந்த துன்பங்களுடைய பட்டியலுடைய வெவ்வேறு வகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, பட்டியல் கொடுத்துருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகளெல்லாம் வருவது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டமே வராது, பாடுகளே வராதுன்னு சொல்கிறவங்களுக்கு இதான் பதில். இந்த பட்டியல் படி வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நான் ஒரு காலம் பிரிக்க முடியாது. ஏன்னா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு, என்ன சொல்கிறார் பவுல்? நம்ம இதில் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரே பேரான குமாரனையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாதிருப்பது எப்படி? யோவான் 3:16 என்ன சொல்லியிருக்குது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்க அவரை தந்துள்ள இவ்வளவோய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேறு சில பகுதிகளை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம் ஒன்றும் அளக்க முடியாது, அறிவிக்கட்டாத அன்புன்னு சொல்கிறார். இதெல்லாம் அறிந்துக்கணும்னு சொல்கிறார். அறிவிக்கட்டாத அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்க வேணும். அது அறிவிக்கட்டாத நம்மை பாவிகளாகிய நம்மை நேசித்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த அன்பு எப்படிப்பட்டார்? நம்மால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா அவருக்கு? மனுஷனால் பிரயோஜனம் உண்டா? ஒரு பிரயோஜனம் இல்லை. மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் நோக்கி பார்க்கறதுக்கும் எம்மாத்திரம் நினைச்சு கூட பார்க்க தகுதி இல்லாத மண்ணான மனிதன். அவனுடைய வாழ்க்கை புல்லை போல, புல்லின் பூவை போல ஒழிந்து போகக்கூடிய ஒன்று. இப்பேற்பட்ட மனிதன், பலவீனமான மனிதன், பாவியான மனிதன், தேவனுடைய அன்பை பற்றி சொல்லும்போது இந்த 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, நாம் பலவீனர்களாக இருக்கும் பொழுது, பலனற்றவர்களாக இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இது தேவனுடைய அன்பு. அக்கிரமக்காரராகிய நமக்காக குறித்த காலத்திலே அவர் மரித்து விட்டார், சிலுவையிலே மரித்தார். இது தேவனுடைய அன்பு. அடுத்தால தொடர்ந்து சொல்லும்போது என்ன சார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார், கிறிஸ்துவை நமக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இல்லை, இதுதான் தேவனுடைய அன்பு. தேவன் நம்முடைய அன்பை, தம்முடைய அன்பை நம்ம விளங்க பண்ணியிருக்காருன்னு காரணம் இதுதான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! தேவனுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பாக காணப்படுகிறது இல்லையா? அது அந்த அளக்க முடியாத, அறிவிக்கிட்டாத அன்பு. அந்த அன்பை விட்டு ஒரு காலம் எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தான் இந்த பட்டியலை கொடுக்கிறதாக பார்க்கிறோம். இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது எதுவும் யாரும்
எந்த சூழ்நிலை, எந்த மனிதர், எப்பேற்பட்ட நிலையிலும் யாரும் கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, ஒரு காலம் பிரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறார். உபத்திரவமோ, ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது ட்ரிபுலேஷன் என்று பார்க்குறோம் இல்லையா, பெரிய துன்பத்துக்குள்ளாக ஆக்கப்படுதல் கிறிஸ்துவ நிமித்தமாக. அதே போல் வியாகுலம், ஆங்கிலத்தில் சொல்லும்போது டிஸ்ட்ரெஸ், அது துன்பத்தினுடைய ஒரு வகையாக காணப்படுகிறது. அதே போல் பசியோ துன்பமோங்கிறது அது பெர்சக்யூஷன் தான் காட்டுது. பெர்சக்யூஷன், பாடுபடுதல், வேதனைப்படுதல். பசியோ, இன்னைக்கு பசியே வராதியா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பட்டினியே கிடையாதுயா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு பக்கம்தான் ஐயா. ஆனால் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பசி வரலாம் இல்லையா, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக போதுமான அளவுக்கு உணவு கிடைக்காத நிலையிலே வைக்கப்படலாம். சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தமாக செல்கிறவர்கள் பாருங்கள், உணவு இல்லாமல் கர்த்தருடைய பணியை செய்கிறதெல்லாம் கேள்விப்படலையா? நம்முடைய வாழ்க்கையில் இது நேரலாம். ஊழியத்தின் நிமித்தமாக மட்டுமல்ல, நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே பாடுகள் உண்டுன்றிருக்கு இல்லையா. பசி வரலாம். பசி வந்துட்டுன்னா சரி தயவு நம்மை கைவிட்டாரு, ஒன்றும் இல்லை, அவருடைய அன்பை விட்டு நம்ம விட்டு போயிட்டுது அப்படின்னு அர்த்தமா? இல்லையே, பிரிக்காது. இது நிமித்தமாக தேவன் நம்மை விட்டு போகிறவர் அல்ல. பசியோ நிர்வாணமோ, ஒருவேளை நமக்கு போதுமான உடை இல்லாமல் இருக்கலாம், அணிவதற்கு உடை கூட போதுமான அளவுக்கு அந்த வசதி இல்லாமல் இருக்கலாம், வறுமையிலே வாடலாம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வரலாமா? வரலாம். அதே போல் நாசமோசமோ, ஆங்கிலத்தில் பெரில் என்று சொல்லப்பட்டிருக்கு, டேஞ்சர், ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாசமோசம் வருமா? நம்முடைய வாழ்க்கையில் ஆக்சிடென்ட் வருமா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வருமா? வரும். தேவன் அனுமதிப்பார். அது அவருக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் தேவனுடைய அன்பு போயிருதா? இல்லை. லாசரு உயிரோடு எழுப்பினார்ல, அதுக்கு முன்னால் அங்கே என்ன நடந்தது? லாசரு அவன் மரித்து போவான்னு சொல்கிறார், அவன் நித்திரை அடைந்திருக்கிறான்னு சொல்கிறார். செத்து போனான்னு அவருக்கு தெரியும். அவனை உயிரோடு எழுப்புவது அவருக்கு தெரியுமா? தெரியும். அந்த குடும்பத்தின் மீது அனுபவிச்சிருந்தாரா இல்லையா? அந்த மார்த்தாள் மீதும் மரியாள் மீதும் அந்த லாசரு மீது ரொம்ப அனுபவிச்சிருந்தார் ஆண்டவர். ஆனால் அந்த குடும்பத்துக்கு மரணம் வந்தது. அந்த ஒரே சகோதரன் தான், அவங்களுக்கு வேறு ஆதரவுக்கு யாரும் இல்லை. அவனை செத்து போயிட்டான். இவங்க சொல்லி அனுப்புகிறாங்க, ஆண்டவரே வாரம் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் சரி இதை கேள்விப்பட்டோன்னு அங்கேயே இருக்கிறாரு. இங்கே 4வது நாள் தான் சேர்றார். 4 நாளைக்கு முன்னாலே தெரியுது இவன் மரித்து போவான் என்பது ஆண்டவருக்கு தெரியும், மரித்தது தெரியும். ஆனால் அவர் உயிரோடு எழுப்ப போகிறது அவருக்கு தெரியும் இல்லையா? இதை அனுமதித்தார். அதுக்கு காரணம் இருக்குது இல்லையா? அந்த தேவனுடைய நாமம் மையப்படுவதற்கு, லாசரின் மூலமாக இன்னும் அநேகர் கர்த்தரை கண்டுகொள்வதற்காக, அவனை உயிரோடு எழுப்ப நிமித்தமாக அநேகர் கண்டுகொள்வதற்கு ஏதுவாக இந்த மரணத்தை அங்கே அனுமதிக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் உடனே அன்பை விட்டார். அந்த குடும்பத்தினுடைய அன்பு பிரிஞ்சு போச்சு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு விலகி போயிட்டார். அவர் அன்பை விட்டு பிரிச்சுட்டாங்க. சொல்ல முடியுமா? அவர் வரார், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நேசத்தின் காரணமாக அங்கே என்ன நடக்குது? இவங்களெல்லாம் அழுகிறத பார்த்தவொன்னே அவரும் அழுகிறார். இயேசு கண்ணீர் விட்டார்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? சிருஷ்டிகர்த்தராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் கண்ணீர் விடுகிறார். தான் யாரிடம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த பெரிய நஷ்டத்தை, இழப்பை அவர் பார்த்து கண்ணீர் விடுகிறார். அவருடைய அன்பு ஒரு காலம் போகாது. பாடுகளின் ஊடையும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், பாடுகளின் ஊடையும் நமக்காக நாம் வேதனைப்படும் போது வேதனைப்படுகிறார். அவர் பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பது அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையிலே கொடுப்பார். ஏற்ற வேளை எல்லாவற்றின் விடுதலையாக்கி நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரலாறுலே பார்க்கணும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகள்லாம் வரும். ஆகையினால் இன்றைக்கி இந்த ஆசீர்வாத போதனைகளே அது தேவனால் வந்த போதனைகள் அல்ல என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வேன். நீங்கள் எல்லாம் அடித்து போகிறன்னு ஓடணும். ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, போங்க போங்க, நல்லதுதான், ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுதான். ஆனால் இதெல்லாம் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளானால் இதெல்லாம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொன்னால் வெறும் ஆசீர்வாதத்தோடு நிற்கும்.
நீ ஆசீர்வாதத்தை அனுபவித்து அப்படியே போய் அக்கினி கடலில் போயிட வேண்டியது. இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருப்பீர்களானால் எல்லாரையும் பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீர்களேன்னு சொல்கிறார் இல்லையா? உண்மை அதுதான். நீ ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீ ஓடிக்கிட்டு திரியிறியா? ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கூட்டம் நடத்திட்டு அலையிறியா? தேவனுடைய பிள்ளைகளாக்குவதற்கு தேவனுடைய எச்சரிப்பின் செய்தியை சொல்லி ஆண்டவருடைய பக்கமாக மக்களை வழிநடத்த வேண்டிய வேலை தான் உன் வேலை. எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய வேலை. நீ நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்க. பாவத்தை குறித்து உணர்த்தியா? பாவத்தின் தன்னை பற்றி சொல்லு, நியாயத்தீர்ப்பை பற்றி சொல்லு, தேவனுடைய நற்செய்தியை சொல்லு. அதுக்கு பிறகு இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய செய்தியை சொல்லியா? ஆசீர்வாதம் தானாக வரப்போகுது. நீ ஓடுறது ஆசீர்வாதத்துக்கு ஓடுறியா? ஓடு, விட்டுருவார், கிடைக்கும். ஏமாந்து போக வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. இதெல்லாம் வரும். தேவன் நம்மை நேசிக்கிறபடினால வரும். தேவனுடைய பிள்ளைகள் என்று காட்டுவதற்காக வரும். நம் மூலமாக பலர் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியதற்காக இதெல்லாம் வரும். வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியுமா? கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை விட்டு நம்ம யார் பிரிக்க முடியுமா? இவைகள் ஒன்றும் பிரிக்க முடியாது. நாசமோசமோ பட்டயமோ சோட் ஆபத்து வரும். துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுவாங்களா? கொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்காக பாடுபடுகிற வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பத்திரிகை வாயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் வரும், அனுமதிக்கிறார் கர்த்தர். அதனால் தேவனுடைய அன்பு குறைந்து போயிற்று அல்லது தேவனுடைய அன்பை விட்டு இவைகளெல்லாம் பிரித்து விட்டன என்பது அல்ல. இவைகள் ஒரு காலம் பிரிக்கும். தேவன் மாறாதவராக கூடவே இருக்கிறார். அதை தொடர்ந்து அந்த வசனங்களை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குது? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. என்ன சொல்லியிருக்குது? தேவனத்தில் இப்போ எல்லா வரும், எல்லாவற்றும் நமக்கு ஜெயம் கிடைக்கும், வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த பாடுகளின் முடிவில் நமக்கு வெற்றி இருக்குது உறுதி. எதன் மூலமாக? நம்முடைய முயற்சியில் சாமர்த்திய நிமித்தமாக, நம்முடைய பக்தி நிமித்தமாகவா? எது நாம் ரொம்ப தேவனுக்கு உண்மையாக இருந்த நிமித்தமாக? கிறிஸ்துவின் நிமித்தமாக. முற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. யார் நம்மில் அன்பு கூறுகிறவர்? யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அந்த முற்றும் ஜெயம் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கலாம் இல்லையா? அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது மோர் தேன் காங்கரஸ், வெற்றி பெறுகிறவர்களோட அதிகப்படியான வெற்றி பெறுகிறவர், கூடுதல் வெற்றி பெறக்கூடியவர்கள். இதற்கு விளக்கம் கொடுக்கும்போது சில இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்லியிருக்குது? மோர் தேன் காங்கரஸ். ஆங்கிலத்தில் அதுக்குள்ள விளக்கம் அதான் கொடுத்துருக்குது, முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள். அதுக்கு இன்னொருத்தர் அது விளக்கம் கொடுக்கும்போது ஹைப்பர் காங்கரஸ், சூப்பர் காங்கரஸ், அதே போல் சூப்பர் விக்டர்ஸ், சூப்பர் ஓவர் கமர்ஸ். பல வார்த்தைகளால் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் பாருங்கள். மோர் தேன் ஓவர் கமர்ஸ். சாதாரணமாக வெற்றி பெறக்கூடியவர்களை காட்டிலும் அதிகமான வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்து மூலமாக. ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய பலத்தினால் அல்ல இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? நாம் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரவாளிகள் அல்லவா? அப்போது நமக்கு ஜெயம் அவர் தான் கொடுக்குறாரு. தோல்வியில் ஊடே போகும்போது அங்கே ஜெயம் வருது. பாடுகளின் ஊடே வரும்போது தான் அந்த ஜெயத்தை அனுபவிக்க முடியும். பாடுகளை அனுபவிக்கும் பொழுது தான் தேவனுடைய ஆறுதலையும் நாம் அனுபவிக்க முடிகிறது, வெற்றியை அனுபவிக்க முடிகிறது. வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளின் ஊடே, நஷ்டங்களின் ஊடே, கஷ்டங்களூடே நடந்து போகும்பொழுது தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் உணர்ந்து அதை அனுபவிக்க முடியும், வெற்றியை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று பார்க்கணும். இதை கொடுத்து விட்டு அந்த பட்டியலை கொடுக்குறாரு பாருங்கள். மரணமானாலும் நாம் ஜெயந்தான். ஒருவேளை மரணம் ஏற்பட்டுன்னு வச்சுங்களேன், இந்த என்ன மரணம்? அது சரீர மரணம் தானே இல்லையா? சரீர மரணத்தை ஏற்பட்டனால தேவனை விட்டு பிரிக்க முடியுமா? சரீர மரணம் தான் நம்ம இணைச்சிருது ஆண்டவரோட இல்லையா? சரீரம் இந்த உடல் தாங்க போகுது. எங்கே போகுது? மண்ணுக்கு போகுது. அவர் தந்த ஆவி ஆத்மா அங்கே அவர்கிட்ட போயிடுது. அவரோடு இணைந்து விடுகிறோம், அவருக்கு பக்கத்தில் போயிடும். அங்கே நமக்கு அவருடைய சமூகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் கிடைச்சிருது. மரணமும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஜெயம் நமக்கு கிடைக்குது. மரணமானாலும்
நமக்கு ஜெயந்தான். ஜீவனானாலும் சரிதான், ஜீவிக்கும் பொழுதானாலும் சரிதான், எந்த சூழ்நிலையானாலும் சரிதான். தேவதூதர்களானாலும் நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய தேவதூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேவதூதர்கள் உண்டு, எதிராக இருக்கக்கூடிய தூதர்கள். அது யார்? பிசாசும் கூட்டம். அவன் தேவதூதன் தானே, விழுந்து போன தூதன் தானே, சாத்தானுடைய கூட்டம். இல்லை, அவன் ரேங்காக வச்சுருக்கான் இல்லையா, பிசாசனுடைய ரேங்க். அவன் வானமண்டலத்துலேயும் இருக்கிறான், இங்கே பொல்லாத ஆவிகள் இங்கேயும் இருக்குது இல்லையா. எப்படியாவது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி நம்மை பிரிக்கணும்னு முயற்சி செய்வான் தேவனுடைய அன்பை விட்டு. அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எழுதியிருக்கார் இல்லையா அவருடைய அனுபவத்தை பற்றி. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அவ்வளோ நிச்சயமாக இருக்குது. அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நாங்கள் பிசாசின் கூட்டத்தார் எவ்விதமாகத்தான் முயற்சி இதெல்லாம் பார்த்தோம். பிசாசின் ஏஜெண்டாரெல்லாம் முயற்சி செய்து பார்த்தேன், ஐயா முடியாது. ஜெயம் நமக்கு தான். தேவதூதர்களானாலும் சரிதான், அந்த விழுந்து போன தூதர்களானாலும் சரிதான், மற்ற யாரானாலும் சரிதான், பிசாசின் கூட்டங்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அதிகாரங்களானாலும் சரிதான், தூதர்களானாலும் அதிகாரங்களினாலும் வல்லமைகளானாலும். இந்த அதிகாரம் வல்லமைன்னுலாம் சொல்லும்போது இந்த பிசாசனுடைய அந்த ஆணையை பற்றி இங்கே ஒரு விளக்கமாக சொல்லலாம். பிரின்சிபாலிட்டிஸ், பவர்ஸ். யாருடைய பவர்? இந்த டெமன்ஸ் பவர், பிசாசனுடைய சக்தி, பிசாசினுடைய ஆதிக்கம். இந்த பிசாசுக்கே உங்களுக்கு ரேங்க் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கு. பிசாசு அவன் பிசாசுக்கு தலைவன் இருக்கிறான் இல்லையா, பெயல்செபூல், அதே போல் அப்போலியோன், ரேங்கெல்லாம் இருக்குது பிசாசனுக்கு சக்திகள்லாம் இல்லையா. அது மேலே கூடுதல் அதிகாரம் உள்ளது, அதுக்கு கீழே கொஞ்சம் அதிகாரம் உள்ளது இல்லையா. இப்படிப்பட்ட பல படியான அதிகாரங்களில் பிசாசினுடைய எதிர்ப்பாக இருந்தாலும் சரிதான், பிசாசு நம்மை தாக்கினாலும் சரிதான், வெற்றி நமக்கு தான். அதிகாரங்களானாலும், பிரின்சிபாலிட்டிஸ், வல்லமைகளானாலும், பவர்ஸ், அதே போல் நிகழ்காரியங்களானாலும் சரிதான், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், எந்த காரியங்களானாலும் சரிதான், வரும் காரியங்களானாலும் சரிதான், இனி நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகூட காரியங்களானாலும் சரிதான், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வான நிலையில் இருந்தாலும் சரிதான். ஒருவேளை பதவி உயர்வில் இருக்கிறது மட்டுமல்ல, உயர்வான மேடான இடங்களில் இருந்தாலும் சரிதான், தாழ்வான இடங்களில் இருந்தாலும் சரிதான். ஹை அண்ட் லோன்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா. உயர்வான இடங்களாக இருந்தாலும் சரிதான், தாழ்வான இடங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், வெற்றி நமக்கு. இதெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. உயர்வானாலும் தாழ்வானாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், தாழ்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான், உயர்த்தப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரிதான், இல்லை உயரமான இடங்களில் இருந்தாலும் சரிதான், தாழ்வான இடங்களில் இருந்தாலும் சரிதான், எல்லாத்துக்கும் இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும், தேவன் படைத்திருக்கிற சிருஷ்டிகள் இருக்கிற எந்த சிருஷ்டியானாலும் சரிதான், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயத்திருக்கிறேன். நிச்சயமாக சொல்லலாம். இவ்வளோ பெரிய நிச்சயம் நமக்கு இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. அதுக்கு ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்கிறது. தேவனுடைய நம்முடைய பட்சத்திலே இருக்கிறார். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாதிருப்பது எப்படி? நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? யாரும் தீர்க்க முடியாது. நம்ம எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு, அளவிட முடியாத அன்பு, அறிவிக்கட்டாத அன்பு. எதுவும் யாரும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குது, உறுதி இருக்குது, நிச்சயம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த வசனங்களை தொடர்ந்து படித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு நிச்சயத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றிலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாக முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. எல்லாவற்றிலும் நம்ம வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவன் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் அதை சொல்ல முடியுமா? அந்த தைரியம் உண்டா? கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்களா? அவங்க தான் சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்ல முடியும். தேவனுடைய பட்சத்தில் வந்தவங்க தான் சொல்ல முடியும்.
தேவன் அவர்கள் பட்சத்தில் அவங்க தான் இருக்கார். தேவனுடைய மீட்பை, பரிகாரத்தை, சிலுவை பரிகாரத்தை சொந்தமாக்கி கொண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்டவர். அவருடைய மீட்பு நிமித்தமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர். அப்படிலாம் அந்த தைரியமாக சொல்ல முடியும். தைரியமாக சொல்லலாம், மீட்கப்பட்டு விட்டீர்களா? இல்லை என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்து விடலை. இந்த பாக்கியங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருப்பார், உங்களை பாதுகாப்பார், ஜெயத்தை கட்டளையிடுவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்திருக்கிற தைரியமூட்டும் வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு எவ்வளோ பெரியது ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது. எங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பை விட்டு யாரும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறீர். அருமையான வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டு உங்களை பற்றி கொண்டு நாங்கள் முன்னேறி போக உதவி செய்கிறோம். எங்களுடைய பாடுகளின் மத்தியில், உங்களுடைய துன்பங்களின் மத்தியில் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்பட்டால், இந்நேரம் கொல்லப்படுகிறோம் என்ற நிலை ஏற்பட்டால் கூட கர்த்தாவே, நாங்கள் உண்மை சார்ந்து கொண்டு நீர் எங்களுடைய பட்சமாக இருக்கிறீர் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக நாங்கள் முன்னேறி போக உதவி செய்கிறோம். ஆமாண்டவரை, நீர் எங்களுக்கு பட்சமாக இருக்கிறீர், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், வழி நடத்தி நன்றி செலுத்துகிறாண்டவர். இந்த கிருபையில் கருத்துக்கு ஒப்புக் கொடுக்குறாண்டவரை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தே